நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. Praise the Lord, hallelujah. ஒரு நிமிடம் அருகில் இருக்க. இன்றைய இறைச்செய்தி விதைப்பவர் ஓமையின் விளக்கம். இயேசு விதைப்பவருடைய ஓமையை சொல்கின்றார். ஓமையை சொல்லிவிட்டு அவரே விளக்கமும் சொல்கின்றார். விவிலியத்திலே மிக அழகாக கேள்வியும் கேட்டு பதிலும் இயேசு சொல்கின்றார். அப்படி என்றால் இந்த பலவிதமான நிலங்களில் விழுகின்ற விதையும் அந்த நிலத்தினுடைய பண்புக்கான சரியான புரிதலை அல்லது சரியான விளக்கத்தை இயேசே சொல்லிவிடுகிறார். முதலாவதாக வழியோரம் வீழ்கின்ற அந்த விதையானது இறையாட்சியை குறித்து இறைவார்த்தை கேட்டும் புரிந்து கொள்ளாதவர்கள். நாம் எல்லாருமே மணிக்கணக்கில் பிரசங்கம் கேட்கிறோம், ஆனால் புரிந்து கொள்கிறோமா? அவ்வாறு நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக பயன் தராமல் நாம் போகின்றோம். இரண்டாவதாக பாறையின் மீது விதைக்கப்பட்ட விதையானது வேறற்று போகக்கூடிய நிலையை இயேசு குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக முட்செடிகளுக்கிடையே விழுந்த விதையானது வார்த்தையை கேட்டும் இந்த முட்செடி என்பது உலக கவலையும் செல்வத்தையும் மாயையும் இயேசு குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் செல்வம், இந்த உலக கோட்பாடு, ஆசைகள், மாயைகள் இவை நம்மை நெருக்கும் பொழுது இறை வார்த்தையையும் கடவுளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பயன் தராமல் போகின்றோம். இறுதியாக நல்ல நிலம், இந்த பாறை, முச்செடி, வழியோரம் போன்ற நிலங்களாக கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் வாழாமல் கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு ஏற்று அவற்றை அணுவாக ரசித்து ருசித்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு ருசியுள்ள வாழ்க்கையாக பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள இந்த விதைப்போர் ஓமை வழியாக இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று ஆசீர் பெற்ற மக்களாக வாழ்வோம்.